சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். நாய பாத்துக்காம போட்ட கழுத அதை தவிர உனக்கு அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. இவனுங்க திருந்தவே இல்லை. இன்னும் 41 பேர் செத்து போய்க்கிறாங்க. இனிமேலாவது மனுஷனா வாழணும்னு நினைக்கிறானுங்களா இவனுங்க? திருந்தாது ஜென்மம். போங்கடா, அப்படியே போங்கடா, உள்ள போங்கடா. இந்த தாவேக்கா தற்கூரிகளும் தற்கூரிகளோட தலைவரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஒப்பீடு தான், சின்ன ஒப்பீடு, அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க. அது வேற யாரும் இல்ல, அஜித்தோட ஒப்பிட போறேன். அஜித் வந்து ரீசெண்டான பேட்டில என்ன சொல்லிட்டாருன்னா, தயவு செஞ்சு உங்க அன்பை வெளிக்காட்டுறதுக்காக உங்க உயிரை பணைய வைக்காதீங்கன்னு சொல்லிருக்காரு. ஆனா விஜய் எப்படியா கூட்டம் கூட்டணும், மாஸ் காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த ரசிகர்களை பயன்படுத்தி அவங்கள ஒரு வழி பண்ணிடுறாரு. அஜித் வந்து அந்த வீடியோல பேசும்போது கவனிச்சீங்கன்னா, அது அரசியல் இல்ல, யார் மேலையும் பழி போடல, மனித நேற்று அடிப்படையில் கடிச்சுள்ளாரு. ஆனா விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூர்ல போய் பார்க்காம இந்த பிரச்சனைக்கு தான் தான் காரணம் தெரிஞ்சும் முதலமைச்சர் மேல பழி போட்டு வீடியோ வைத்தாரு. அந்த மக்களையும் தனக்கு வசதியான இடத்துக்கு வர வச்சு பார்த்தாரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய பண்பா? அஜித் எவ்வளவு முதிர்ந்த மனிதனா இருக்காரு, இவர் எவ்வளவு சீப்பான மனிதனா இருக்காருன்னு பாருங்க. அஜித் வந்து ஒரு நல்ல மனிதனா இருக்காரு, ஆனா விஜய் மிக மிக மோசமான சுயநலவாதியா இருக்காரு. பழிய சுமக்கிறவன் தான் தலைவன், பழிய சுமத்துறவன் இல்ல. கொள்கையே இல்லாத நம்ம டிவி கட்சி அஜித்தோட இந்த கொள்கையிலாவது கடைபிடிக்கணும். விஜய் சார், இந்த கொள்கையில கொஞ்சம் கடைப்பிடிங்க சார். எஸ்ஐஆர்ல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இப்போ நிறைய கட்சிகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. அழைப்பு கொடுத்தா போவீங்களா? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? கண்டிப்பா அழைப்பு வந்தா கண்டிப்பா நாங்க போவோம். Meanwhile, நான் சிஎம் சார், அனைத்து கட்சி கூட்டத்தை வெளில எங்கேயும் வச்சிருக்கீங்க. அனைத்து கட்சி கூட்டம் வைக்கிறதா இருந்தா ஒன்று பனையூர்ல வைங்க, இல்லை என் ஆஃபீஸில் வைங்க. வேற எங்கேயாவது வச்சிங்கன்னா நான் வரமாட்டேன், தெரியும்ல. தம்பி ஆனந்த், என்னப்பா தேவ ஜெயந்தியா? அதனால இப்படி வந்து மதுரைக்கு கிளம்பிட்ட. அந்த கரூர்ல உங்களால 41 பேர் இறந்து கிடந்தாங்க. அங்க ஒரு நாய் கூட போல. தேவ ஜெயந்தி இப்பமா நல்லா ஊட்டி சுத்துக்கலாம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு கிளம்பிடலப்பா. அரசியல்னா என்னன்னு தெரியாத போதே நீங்க இவ்வளவு பண்றீங்கன்னா, நான் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்ச நின்ன எவ்வளவு பண்ணீங்க? அது சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உங்க தலைவருக்காக ஒர்க் பண்ணி ஹோமிய பாக்காத நீங்க என்னடா பண்ண போறீங்க? அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணா, கிளம்புங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்குறி ப்ரோ. எக்ஸாக்ட்லிடா தம்பி, அததான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றோம்னா, மூடிட்டு அந்த மைக்கெல்லாம் தூக்கி போட்டு எப்படி டீசென்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிற வழியை பாக்குறேன். புரியுதா? பை. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்துக்கு அருகில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளும் அவர்களை 13 நாள் ஆச்சு பைத்திய மாதிரி பனையூர் வீட்லயே உட்காந்துட்டு இருக்க. ஆனா அந்த எடப்பாடி தாவேக்கா எங்க கூட கூட்டணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். நல்லா பாரு, ஒரு ரசிகனே அதிமுக டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அடிமைகளுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ பேஸ்புக் ஐட்டம் மாதிரி வீடியோ கால் பேசிட்டு அதுக்கு திருப்பாச்சி மியூசிக் போட்டு வைப் பண்றியன்னா, நாங்க உன்ன மாதிரி ஒரு கட்சி தலைவரை பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டது இல்ல, அரசியல் வரலாற்றில் கூட படிச்சது இல்லைண்ணா. போதும்ண்ணா, போதும். இப்பயாச்சு பாதிக்கப்பட்டவங்களை போய் நேர்ல பாருங்க. டேய், அவன் செத்துட்டான்டா. இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருந்தானா? ஹலோ
ஆமா 2 அணில் குஞ்சு முடிச்சிட்டு பேசுறேன். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. அந்த வக்கீல் மடிக்க ஏதாவது கேள்வி கேட்டானா தெரியல, ஞாபகத்தில் இல்லை, ஸ்டாண்டர்டாக சொல்லணும். புரியுதா? புரியுது சார். அணில் யாரு? எங்க தலைவர் தான். நீங்க வந்து குஞ்சுகள். குஞ்சு அணில் குஞ்சுகள். மூதே ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு. லெட்ரின் தண்ணின்னு சொல்றீங்க இல்லையா, இது தவறான வார்த்தை. அதாவது குடி தண்ணீர். அது குடி தண்ணி தான். நம்ம லெட்டின்ல போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சிடுவோம். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. போப்பா குடிங்க. அவர் மரியாதைக்காக. மரியாதையெல்லாம் மயிரும் இல்ல, லெட்டின் தண்ணி சொன்னீங்க குடிங்க. தற்குறிசின்னு ஒண்ணு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? எங்களை தற்கூரி தான் அவனுங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களை தற்குறிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவனுக்கு சப்பக்கட்டு கட்டணுன்றதுக்காக காரணம் எல்லாம் இந்த தற்கூரி பசங்க, அவனுங்கிட்ட இருக்கணும் எல்லாம் இந்த தற்கூரிங்க காரணம் சொல்றானுங்க பாருங்க. ஐயோ பெரிய தற்குறி, சின்ன தற்குறி. என்ன தற்குறி? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? அதனால தற்குறிகள் அப்படின்னு சொல்லி இனிமே கூப்பிடாதீங்க, பி மூளைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த பேர் கூட எங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை விட கேவலமானவர்கள் தான் நாங்கள். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. இறைவனுக்கு நன்றி சார். அட பாவிகளா, அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. 8:45 நாமக்கல் சொன்னார்ல, ஏன் லேட்டா வந்தார்? லேட் ஆனது ஆயிடுச்சு சார். என்ன மயிர் சார்? எந்த மயிரானசோ ஆயிடுச்சு. எதுக்கு தெரியாது சார். தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புடிச்சு வந்திருக்கேன், பைத்தியம் பிடிச்ச நாயே. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ கரூர்ல 3ல இருந்து 10 மணின்னு சொன்னீங்க. அப்ப என்ன மயிருக்கு ட்விட்டர்ல வந்துட்டு 12 மணின்னு போட்டீங்க? ஆக்சுவலா தப்பு. இப்போ அதுக்கு என்ன சார்? அதுக்கு அன்னைக்கு அந்த கேரான்ல திரிஷா உள்ள இருந்திருக்காங்க. சரி, அந்த கூட்டத்துல திரிஷா ஏன் இருக்கும்? ஏன் குடும்பம்? பத்திரி சாவமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல, நீ சமையல்கார சாவ மட்டும் பலிக்குமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நக்கலா மிருகத்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் தயவுசெய்து மிருகத்தனமான அந்த பதிவு வாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். பொறுக்கி பேடா பொறுக்கிடா நீ. சார் என்ன சார் நீங்க மிருகத்தனம் அரக்கான ஆரம்பத்திலிருந்து ஒரு கழக தலைவரை நீங்க என்னென்ன விமர்சனம் பண்ணுவீங்க பண்ணிட்டே இருக்கீங்களே. ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இல்ல சார், இது வந்து நடந்தது தவறுதான் ஒத்துக்கிறோம் எல்லாருமே. உங்க வீட்டுல உங்க பொண்ணு இல்ல உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன் தம்பி, உங்க தங்கச்சி யாரும் செத்து இருந்தாங்கன்னா இப்படி உட்காந்து பேசுவீங்களா? தப்புன்னு செருப்பு அடிப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒண்ணுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க. பேச்சு மட்டும் மதர் தெரேசா மாதிரி. வெக்கமா இல்ல? நடக்க கூடாது, நடந்துருச்சு. நீதிமன்றத்தை நீதிபதி கேள்வி கேட்டதான் சொல்லிருக்காங்க தெரியுமா சார்? அன்னைக்கு எல்லாருக்கும் கூலி, யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் இந்த இடம் தேர்வு செய்யுங்க. யார் சொல்றது? 10,000 பேர் போட்டா 30,000 பேர் வந்துட்டாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். நாய உன்னெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்கிறோம்டா. நீ சிஎம் ஆகிறதுக்கும் நீ வாங்கி திங்கிறதுக்கும் ஆணவத்தை காட்டுறதுக்கு இப்ப 40 பேர் உயிரை வாங்கிட்டு நின்றுங்கடா. போதுமா? யார் பொறுப்பேற்றுக்கணும்? சார் பொறுப்பேற்க விஜய் வந்தா கூட்டம் வரும் தெரியாதா உங்களுக்கு? புகழ்ச்சிக்கிட்ட சொல்லி நம்ம மேட்டரை கரெக்ட் பண்ணா உங்களுக்கு டூசி தள்ளி விடுறோம். கரூருக்கு போல அந்த மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்க பார்க்கல, இறந்தவங்களையும் பார்க்கல, ஒரு நிர்வாகி போல ஒருத்தனும் போல எல்லா இடத்துக்கும் நான் போனேன் பத்திரிக்காரன். ஏன் யாருமே போல? ஏன் திருட மாதிரி எல்லாரும் ஒளிஞ்சிங்க? தலைவர் நாலு பேர் என்னடா சொல்லுவான்? எவன் என்னடா சொல்றது? நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியும். இவனுக்கு கிடைக்கிற முட்டாளுங்க. இவனுக்கு என்னடா தெரியும் நம்ம தலைவரை பத்தி? வாங்கடா. தலைவர் போறது அவன் தலைவனா? அவன் திருட மாதிரி ஓடி ஓடிடா பத்திரிக்காரனை பார்த்து பேச மாட்டீங்களா? அவன் தலைவனா? அவன் தலைவன் அப்படி இருப்பானா? உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை படிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவி ஏழை எளிய மக்கள், அந்த ரசிகர்கள் விஜய் 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 பின்னாடி போறாங்க, உயிரே விடுறாங்க. ஒரு மயிலும் நினைக்கல விஜய். இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பெனி கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தந்துக்க நான் பொறுப்பா? என்ன சார் ஒரு துக்கத்துல போற மாட்டேன் பத்திரிகை பக்கா பூரிக்கி மாதிரி பேசுகிறான், வீடியோல துக்கத்தை பேசுகிறான், சினிமா நடிக்கிற மாதிரி பேசுகிறான். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது
இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து இருந்தா பேசுவானா உட்காந்துட்டு நடிக்கிறான், நீலி கண்ணீர் விட்டுருக்கிறான். அந்த லியோ படத்துல பேசுவான் பாரு விஜய், அதே மாதிரிதான். என்ன மாதிரி இருக்காட்டு ஐயோ என்ன சார் ஆளாளுக்கு என்ன போட்டு உயிரை நான் நடி பண்றேன். சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. அந்த தெளிவா பையன் யாரு? எங்கள் தலைவர் தான். இது என்ன சொல்லுவாங்க? எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. விஜய் யூ ஜஸ்ட் ஏ சினிமா. விஜய் நீ ஒரு சினிமா. நீங்க கண்மூடித்தனமா விஜய்க்கு ஆதரிக்கிறீங்க. ஆதரிப்பது மட்டும் இல்லாம நடந்த சம்பவத்தை திசை திருப்புறீங்க. உங்களுக்கு ஈவு இரக்கமே இல்ல, மனசாட்சி இல்ல, மனிதநேயம் இல்ல. இவனை எல்லாம் எப்படிடா நம்புறீங்க? எனக்கு புரியல, சத்தியமா எனக்கு புரியலடா. எப்படி நம்புறீங்க இவனை? உங்க குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்படுதா இப்படி உட்கார்ந்து பேசுறீங்களா? எல்லார் வீட்லயும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்த நாள்ல கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்டா அப்படி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி பேசுற? வாழ்க்கையில பொறுக்கி கேள்விப்பட்டிருக்கேன், கத்திரி கேள்விப்பட்டிருக்கேன், நாதாரி கேள்விப்பட்டிருக்கேன், எச்சப்பொறுக்கி எச்சலை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு மரணம் நடந்த பிறகு தான் தலைவருக்காக வக்காலத்து பொறுக்கிய இந்த நாட்டுல மனிதாபிமானத்தை யாரும் வளர்க்கறது இல்ல, தேசபக்தி யாரும் வளர்க்கறது இல்ல. ஒரு தனி மனித மேல வெறித்தனமான பக்தியை தான் ஜனங்க மத்தியில வளர்க்கறாங்க. உங்களுக்கு விஜய் முக்கியம். விஜய்க்காக நீங்க வக்காலத்தை வாங்கிதான் ஆகணும். அதெல்லாம் துண்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, புரியுதா? கட்சி என்பது உங்களுக்கு வாழ்க்கை இல்ல, தொழில். எனக்கு இது தொழில் இல்ல, எனக்கு பொது மக்களுக்காக இந்த மீடியாக்கு நான் வந்திருக்கிறேன். அரசியல் பேர்ல இவங்க பண்ற அக்கிரமம், செய்யற அட்டூழியம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத? ஊரே நாரி போகுது. நாக்கடிக்கு பேசு. எங்க தலைவர் புரியல. எல்லா தலைவனும் இப்படி தாண்டா சொல்லிக்கிறான். நான் என்ன சொல்றேன்? விஜய் நடிகரா பாக்கலங்க, தன்னந்தனியா பாக்குறாங்க. பாத்தீங்களா இல்லங்க? தான் வீட்ல ஒரு நாளா பாக்குறாங்க. என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல்ல குத்துற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு எல்லா ரசிகர்களும் அப்படிதான் பாக்குறாங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான பாக்குறாங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் பாக்குறோம். நம்ம அப்படி பார்க்கும்போது விஜய் நம்ம பார்க்கல. எப்படி இந்த முட்டாள் ஜனங்கள் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், கலாம் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். நன்றி, வணக்கம். தவறுகள் திருத்தப்படும் சார். நாளைக்கு நீங்க செத்தாக விஜய் பார்க்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? நன்றி, வணக்கம். நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற புரட்சி இயக்கம் இதெல்லாம் என்னைக்கோ நீத்து போச்சு. உனக்கு சித்தாந்தம் கத்து கொடுத்த பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்ன மாதிரி ஆளுங்க தான். நான் எத்தனையோ அரசியல் கட்சிக்காரனை பார்த்துட்டேன், திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் பார்த்துட்டேன். ஆனா கேவலமான ஈரக்கிரவி அணில் குஞ்சுகள் தான். உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். 41 பேர் செத்துருக்காங்கன்ற மறுபடியும் இதே பேசுறீங்க. இந்த வருஷம் 2023 நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த